இப்ப இந்த ஒரு முடிவு எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு பிறகு எடுக்கணும், ஒருங்கிணைக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறாரு செங்கோட்டையன்? இல்லை, இனிமேல் அந்த ஒருங்கிணைப்பு கோஷம் என்பது எனக்கு தெரிந்து இனிமேல் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் மற்றவர்கள் எடுத்து கூறி அது நடைபெறும் என்று எனக்கு தோன்றவில்லை. இவர்களும் எக்ஸ்ட்ரீமாக இனிமேல் எடப்பாடி பழனிசாமியை விமர்சிக்க போகிறார்கள். ஏற்கனவே விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி தான் அந்த கட்சியின் தலைவர் என்றால் அவர்களோடு சேரும் பேச்சுக்கே இடமில்லை என்று திரு டிடிவி தினகரன் சொல்லிவிட்டார். கிட்டத்தட்ட திரு ஓ பன்னீர்செல்வமும் அந்த நிலையில் தான் இருக்கிறார். ஆகவே இனிமேல் அந்த ஒருங்கிணைப்பு சாத்தியப்படும் என்று எனக்கு தோன்றவில்லை. அதிமுகவுக்குள் தேர்தலுக்கு முன் கலகம் வெடிக்குமா என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஆனால் தேர்தலுக்கு பின் நிச்சயம் கலகம் வெடிக்கும். ஏனென்றால் இன்னொரு தோல்வியை அதிமுக தாங்காது. இன்னொரு தோல்வி ஏற்பட்டால் அதிமுக சிதறுண்டு போகும். அப்படி சிதறுண்டு போவதற்கு முழு காரணமும் திரு எடப்பாடி பழனிசாமி தான் என்று தோற்ற பிறகு பல பேர் குற்றம் சாட்டுவார்கள்.